குக்கரில் 2 விசில் தான், சட்டு புட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அப்படி சுவையாக செஞ்சால் கடைசி சொட்டு வர ஊற்றி ஊற்றி குடிப்பாங்க. அதுக்கு குக்கரில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கங்க. இப்போ அதே குக்கரில் திரும்பவும் 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கங்க. கூடவே அரைக்கப்பளவுக்கு பாசிப்பருப்பை ஒரு முறை தண்ணியில் அலசிட்டு வடிகட்டி அதை அப்படியே சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க. வறுபட்டதும் இதில் 1 கப் அளவுக்கு 1/2 மணி நேரம் ஊற வச்ச நைலான் ஜவ்வரிசி தண்ணீர் வடிகட்டி சேர்த்துட்டு அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. விசில் வரத்துக்குள்ளே 2 கப் அளவுக்கு வெல்லம், 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி வெள்ளத்தை கரையை வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் கலந்துட்டு வெள்ளைக்கரிசில் சேர்த்து நல்லா முறை கலந்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி இது கூடவே வதக்கின கேரட்டையும் சேர்த்து கலந்து 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கூடவே 1 சிட்டிகை உப்பு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து கலந்துட்டு இதோட நெய்யில் வறுபட்ட முந்திரி, பாதாம், திராட்சையை சேர்த்து கலந்துக்கங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு திக்காக அரைச்ச தேங்காய் பால் ஊற்றி கலந்து ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி சுட சுட பரிமாறி பாருங்கள். சூப்பராக அருமையாக இருக்கும்.